இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இடிஎஃப்லேயே நிறைய இடிஎஃப் இருக்கு. பிஎஸ்சி 30 இருக்கு, நிஃப்டி 50 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஈவன் நிஃப்டி 100 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் 150 இருக்கு, அதாவது 100 to 250 ஸ்டாக்ஸ். அந்த மிட் கேப்ல எல்லாம், அதாவது அந்த ப்ரொபோசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசிஷன் வந்து அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து முடிவு பண்ணுவாங்களே ஒழிய, அந்த கம்பெனி நல்லா பண்ணுதா பண்ணலையா, அதோட வருமானம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஆராய மாட்டாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு எவ்வளோ, அது வந்து எந்த ரேங்க்ல இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த நிறுவனம் வந்து அந்த மிட் கேப் இண்டெக்ஸ்ல வரணுமா இல்லை லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ல வரணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இண்டெக்ஸோட காம்போசிஷனும் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ். இதுக்கு ஸ்மால் கேப்புக்கு இண்டெக்ஸ் இருக்கு, நிஃப்டி 50க்கு இருக்கு, அதுக்கப்புறம் நிஃப்டி 100 இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடிஎஃப் இருக்கு மார்க்கெட்ல. இதை தாண்டி வந்து சில்வர் இடிஎஃப் இருக்கு. சில்வர் இடிஎஃப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன மூவ்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சில்வர் இடிஎஃப் இருக்கும். இதே மாதிரி கோல்டு இடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோல்டு இடிஎஃப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகையான இடிஎஃப் இருக்கு.